ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், சிறகடிக்க ஆசை ரொம்ப டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது இந்த வீக்குடைய அந்த கதைக்கிழமை. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பக்கம் வந்து ட்ராக் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், இந்த பிக்சர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லேருந்து பார்க்கும்போது என்னவா இருக்கும், ஏதாச்சும் கோவில் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கான விடை வந்து இன்னைக்கு கிடைச்சாச்சு. எஸ், படிகாரன்ற மாதிரி ட்ராக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ், விஜயம்மா வந்துட்டு ரோஹிணியோட அப்பா வந்து சீக்கிரம் வந்து ஜெயிலிருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்து வேண்டியிருக்காங்க. அதாவது 48 நாள் வந்து விரதம் இருக்கணும், அங்க பிரதேசனம் பண்ணணும், அதே போல் ஒரு வேளை தான் சாப்பிடணும் ஈவினிங்காக, அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது, பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த வேண்டுதலை எல்லாம் வந்து ரோஹிணி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ரோஹிணி எல்லா விஷயத்தையும் தப்பிச்சிட்டு இருக்கும்போது கடைசியில் இந்த விஷயத்தையாச்சும் மாட்டட்டுமே, கஷ்டப்படட்டுமே அப்படின்ற மாதிரியான ஒரு குட்டி சந்தோஷம் தான். எஸ், அதுக்காக தான் வந்து இந்த கையில் வந்து காப்பு கட்டியிருக்காங்க போல. எஸ், 48 டேஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ராக் வந்து மூவ் பண்ணுவாங்க. அதே போல் இன்னைக்கு மீனா கூட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நடுவுலேயே விட்டுட்டாங்க அப்படின்னா தெய்வ கொத்தம் ஆகிடும், ஸோ ஏதாச்சும் பிரச்சனைகள் வரும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா கூட இப்படி தான் விட்டாங்க, கையை உடச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எதுக்கு இங்கே கொண்டு வந்தாங்க தெரியல. மேபி ஏதாச்சும் இவங்க நடுவில் விட்டாங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ட்ராக்ஸ் வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் நீ கோவிலுக்கு போய் இன்னைக்கே வந்து அந்த பரிகாரத்தையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது குடும்பத்தோட எல்லாருமே போனோம் அப்படின்னு சொன்னதால முத்துவுமே வராரு. இன்னொரு பக்கம் வந்து முத்து வந்து ஜீவாவை கூட்டிட்டு வராரு. எஸ், மோஸ்ட் அவைட்டட் ரீஎன்ட்ரி சிறகடிக்க ஆசையில் ஜீவாவுடைய ரீஎன்ட்ரி. எஸ், இன்னைக்கு வந்து வந்துருந்துச்சு. ஸோ அவங்களுடைய கேரக்டருமே நல்லா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருக்கும், இன்னைக்கு வந்துட்டு நல்லா ஒரு மாடர்னாக வந்து வந்திருப்பாங்க. எஸ், இன்னைக்கு வந்து ரீஎன்ட்ரி வந்தாச்சு. அதாவது எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அது இந்த ரீசனுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச அவங்களுடைய கேரக்டர் ரீஎன்ட்ரி ஆகுதுன்னு சொல்லும்போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் நாள் தள்ளி போகிற மாதிரியும் இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரியும் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். எஸ், முத்துக்கு கால் பண்ணி நீங்களும் கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்களான்னு கேட்கல, ஜீவா ஓகேங்க வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. எஸ், அங்கே தான் வச்சு பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. எஸ், இன்னைக்கு எபிசோட் முடிக்கும் போதே அப்படி தான் வச்சு முடிச்சிருந்தாங்க. நாளைக்கு வந்துட்டு மனோஜ் வந்து இங்கே வந்து தேடுற மாதிரி, அதாவது இந்த கார் கிட்ட வர மாதிரியும் ஜீவா உள்ள இருக்கிற மாதிரியும். ஸோ பார்த்துருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரூத் ரிவீல் கொண்டு வர மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே போல் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது, ஜீவாவுடைய ரீஎன்ட்ரிக்காக எதுக்கு நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நீங்களாம் சிறகடிக்க ஆசை நடுவில் இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங் டேஸில் ஜீவாவுடைய கேரக்டர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஸ்டார்டிங் டேஸில் சிறகடிக்க ஆசையுமே ரொம்ப எமோஷனல் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போதைக்கு நமக்கு ஒரு மாதிரி ஒரு நமக்கு ஒரு நெகட்டிவிட்டி கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஜீவாவுடைய கேரக்டர் மட்டும்தான் அங்கே அந்த இடத்துல நெகட்டிவாக இருக்கும். அதே போல் வந்துட்டு மனோஜுடைய கேரக்டர் இப்போலாம் கொஞ்சம் காமெடியாக இருக்குது, பட் அப்போலாம் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த இரிட்டேட்டிங் ஒரு கேரக்டருக்கு இங்கே ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு போன ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதால தான் ஜீவாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு இது. ஏன்னா 27 லட்சத்து பணத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, பட் ஸ்டில் அவங்க கேரக்டர் மேலே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குன்னா காரணம் இதை. ஏன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டரை அவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது தான். ஸோ அந்த வகையில் வந்து ஜீவாவுடைய ரீஎன்ட்ரி சிறகடிக்க ஆசை ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்பவே முக்கியம் தான். ஏன்னா ஸ்டார்டிங் டேஸ்லேருந்து நம்ம பார்க்குறோம் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது அப்படின்னும் போது தான் நம்மளுமே சொல்கிறோம். ஸோ அதனால தான் நானுமே எதுவும் ஓவர் எக்ஸாஜரேட்லாம் பண்ணல. ஸோ நீங்கள் நார்மல் சிறகடிக்க ஆசை ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டிங்கனாலே அவங்க இதை தான் சொல்லுவாங்க, ஜீவாவுடைய கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்ச நாள் ட்ராக்ல வந்திருந்தாலுமே அவங்க வந்து அவ்வளோ பெரிய இம்பாக்ட் வந்து சீரியலுடைய ஸ்டோரியில் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு மெயின் ரீசன். ஸோ சீரியலுடைய அப்கமிங் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எல்லாமே. ஸோ அது எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.